படிப்பு முடிந்து ரஷ்யா திரும்பியதும் தன் தந்தையுடன் இணைந்து எப்படி நைட்ரோ கிளிசரினை கட்டுமான துறைக்கு பயன்படுத்தலாம் என்று ஆராயத் தொடங்கினார். கிரைமியன் போர் காரணமாக அவர்களது தொழில் மீண்டும் நொடித்து போனது. எனவே அவர்கள் ஸ்வீடனுக்கு திரும்பினர். ஸ்வீடன் வந்த பிறகு நைட்ரோ கிளிசரினை வெடிமருந்தாக உருவாக்குவதில் ஆராய்ச்சி செய்தார் நோபல். அது அபாயமான பொருள் என்று தெரிந்தும் அதனை பாதுகாப்பானதாக்கினால் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். ஆனால் அதற்கு அவர் செலுத்திய விலை அதிகமாக இருந்தது. அவரது சோதனைகளின் போது சில முறை பயங்கர வெடிப்புகள் ஏற்பட்டு அவரது தொழிற்சாலைகள் தரைமட்டமாயின. சிலர் உயிரிழந்தனர். அவர்களுள் ஒருவர் நோபலின் இளைய சகோதரர் எமில். உயிர் பலிக்கு பிறகும் ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார் நோபல். ஆனால் ஸ்வீடன் அரசாங்கம் அதற்கு தடை விதித்தது. மனம் தளராத நோபல் நைட்ரோ கிளிசரினுடன் பல்வேறு பொருட்களை கலந்து சோதனை செய்து வந்தார். கிசல்கள் என்ற ஒரு வகை உதிரி களிமண்ணுடன் சேர்த்து பிசைந்தால் பாதுகாப்பான வெடிமருந்து கிடைக்கும் என்பதை கண்டுபிடித்தார். அந்த தனது கண்டுபிடிப்புக்கு டைனமைட் என்று பெயரிட்டார். அந்த ஆண்டு 1866.